வாய்ஸ் ஆஃப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியோட ஒரு சுவாரஸ்யமான தொகுப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை தொகுத்து வழங்குபவர் சினிமா ஆர்வலர் மற்றும் கதை ஆசிரியர் குமார் ஐயர். வாய்ஸ் ஆஃப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். விஜய் சேதுபதியோடைய ஆரம்ப கால வாழ்க்கையை சொல்லுங்கள் சார். சார், ஆரம்ப கால வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா அவர் ராஜபாளையத்தை சார்ந்தவர். அவர் எல்லாரும் பொழப்பு தேடி சென்னைக்கு வர மாதிரி அவரும் சேர்ந்து சென்னைக்கு வராப்புல அவங்க குடும்பத்தோடு சேர்ந்துட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து அதாவது ஒரு ஃபேமிலி நடத்துகிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு பட்ஜெட் பத்தலை அப்படின்னு உடனே அவங்க கொஞ்சம் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் அவங்க. அப்படி இருக்கும்போது அவருக்கு சினிமா மேலே சிறு வயதுலேருந்து சிறு ஆசைகள் வருது. ஆசைகள் வந்து சினிமா சேரணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் இருக்காரு. அப்போ வந்து மீனம்பாக்கம் ஜெயின் காலேஜில் வந்து ஒரு தன் பிகாம் பட்டத்தை முடிக்கிறாரு. முடிச்சுட்டு வந்து வேலை பார்த்தாலும் அவரால் வந்து தான் குடும்பத்தை வந்து சஸ்டெயின் பண்ண முடியல. ஸோ உடனே அவங்க வந்து வேற்று மாதத்தை சேர்ந்த ஒருத்தங்களை வந்து திருமணம் செய்துக்கிட்டு அதுக்கு பிறகு துபாய்க்கு போய் பணம் சம்பாதிச்சு இங்கே வராரு. வந்ததுக்கு அப்புறமும் கூட அவருடைய ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலின்ற விஷயத்துலேருந்து அவருக்கு வெளியில் வர முடியல. ஸோ அதனால் என்ன பண்ணுறது, நம்ம சினிமாவில் சேர்ந்தால் பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்றதுக்காக அவங்க ஒய்ஃப் நிறைய என்கரேஜ் பண்ணி அவங்கள வந்து சினிமா கொண்டு வந்தாங்க. சினிமா கொண்டு வந்ததுக்கப்புறம் நிறைய இடத்துல வந்து சான்ஸ்லாம் தேடி கடைசியாக வந்து சுசீந்திரனோட படம் வந்து வெண்ணிலா கபடி குழு மான் மகாநலில் வந்து ஒரு சின்ன ரோல் அவர் கிடச்சிது. அதுக்கப்புறம் தான் 2010 பார்த்தீங்கன்னா சீனு ராமசாமி அவருடைய ஒரு சின்ன ஒரு மெயின் ஹீரோ ரோல் தான். அதில் வந்து முதல் முறையாக கதாநாயகனாக நடிக்கிறாரு நம்ம விஜய் சேதுபதி. அந்த சீனு ராமசாமி ரோல் நடித்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு கிடைக்கிற இடம் தான் சுந்தரபாண்டியனில் ஒரு வில்லன் ரோல் கிடைக்குது. அதையும் வெற்றிகரமாக முடிக்கிறாரு. இதுக்கெல்லாம் காரணமாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கூத்துப்பற்ற அப்படின்ற ஒரு இடம் சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து சினிமாவில் வந்து சேர்ந்தோன்னா நம்மளால வந்து ஃபேமிலியை வந்து கவனிக்க முடியாது அப்படின்றதுனால கூத்துப்பட்டையில் ஒரு அக்கௌண்டண்ட்டாக போய் சேராரு. ஸோ பை 2 in 1 பண்ணுறாரு. அங்கே வந்து நடிப்பையும் கற்றுக்கிறாரு, அங்கே வந்து நிறைய கான்ட்ராக்ட்ஸும் ஏற்படுது. அங்கே இருக்க கான்ட்ராக்ட்ஸை பேஸ் பண்ணி தான் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நலன் குமாரசாமி அந்த மாதிரி ஆள்லாம் கிடைக்கிறாங்க, கார்த்திக் சுப்ராஜ் அந்த மாதிரி பல ஆட்கள்லாம் அவருக்கு கிடைக்கிறாங்க. அவருக்கு அது கிடைச்ச உடனே அவருக்கு ஃபியூச்சரில் இன்னும் அவருக்கு ஈஸியாகுது. அப்போ வருங்காலத்தில் யார் யார் இயக்குநர்களாக வராங்களோ அதை பற்றியான ஒரு ப்ரோக்ராம் வந்து சீரியல்லாம் வந்து டிவியில் போட்டாங்க. டிவியில் போட்ட உடனே அவங்கள மாதிரி வருங்கால இயக்குநர்களை வச்சு இயக்கலாம் அப்படின்றதுனால கார்த்திக் சுப்ராஜ் நலன் குமாரசாமியில் இனிஷியலாக வச்சு படம்லாம் அவங்கெல்லாம் அவர் வச்சு இயக்கி ஒரு வெற்றி இயக்குனராக ஆனாங்க. இதுதான் அவருடைய ஒரு ஆரம்ப கால வாழ்க்கை. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா நிறைய சக்ஸஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காரு அவர். கோடம்பாக்கம் வட்டாரம் அவரை வெள்ளிக்கிழமை நாயகர்னு ஏன் சொல்றாங்க சார்? வெள்ளிக்கிழமை நாயகர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயசங்கர் சொல்லுவோம். அதாவது 3 பேர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல்டில் ரொம்ப வந்து பேர் எடுத்தவங்க. பொருள் கொடுக்கறதுலையும் சரி, தானம் பண்ணுறதுலையும் சரி, ஹெல்ப் பண்ணுறதுலையும் சரி. அப்போ அவங்கள வந்து ஒரு மெயின் ஃபோக்கஸ்டாக எடுத்தாங்க. அது நம்பர் 1 பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜிஆர் ஐயா, 2வது பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்த், 3வது வந்து ஜெயசங்கர் படம் தான் அந்த காலத்தை வந்து வெள்ளிக்கிழமை வந்து ஓடும். அதனால வெள்ளிக்கிழமை நாயகன் அவருக்கு தான் பேர் இருந்தது ஆக்சுவலாக. இப்போ ஜெயசங்கருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கு தான் வெள்ளிக்கிழமை படங்கள்லாம் நிறைய தூங்க ஆரம்பிச்சது. அதனால வெள்ளிக்கிழமை நாயகன்றது அவங்க 2 பேருக்கும் வந்து ஒரு ஒற்றுமையான ஒரு விஷயம்ன்றது நான் தெரிவிக்கிறேங்க. விஜய் சேதுபதிக்கும் ஏதாவது கிசு இருக்குதா சார்? இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஐஸ்வர்யா ராஜேஷ், அப்புறம் வந்து காயத்ரி சங்கர், த்ரிஷா, அப்புறம் ரீமா அசோக், இந்த மாதிரி பல பேருக்குலாம் சொல்கிறாங்க. எதுவும் வந்து கிசுகிசுவாக தான் இருக்க தவிர, காசிப்பாக இருக்க தவிர எதுவும் வந்து உண்மைன்றது கிடையாது. ஒரு நடிகன்ற வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ன்றது இருக்க தான் செய்யும். ஆனால் கிசுகிசுகள்ன்றது பேசிக்கலாக இருக்க தான் செய்யும். அவங்களோட வந்து காயத்ரி சங்கர் கூட நிறைய படம் டிராவல் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அந்த மாதிரி எதுவும் கிசுகிசுக்கள்லாம் எதுவும் வரதில்லை. ஸோ கிசுன்றது வந்து ஒரு காசிப்பாக நம்ம எடுத்துக்கலாமா தவிர அவர் நிறைய நல்ல காரியம்லாம் பண்ணியிருக்காரு. இப்போ தனக்கு வந்த பணத்தை வந்து ஒரு படத்தில் அந்த பணத்தை வந்து ஒரு நடிகைக்கு வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க சரி, தன்னோட முழு பணத்தையும் வந்து கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி ஒரு தரப்பட்ட வரிசையில் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த விஜயகாந்த் வரிசையில் வந்துட்டு இருக்காரு. ஸோ அதனால வந்து அவருடைய நல்லது தான் பார்க்கணும், அப்சை தான் பார்க்கணும். மற்றவங்க சொல்ல டவுன்ஸை நம்ம பார்க்காம இருக்கிறது நல்லதுன்றது என்னுடைய அபிப்பிராயம் சார். விக்ரம் வேதா பற்றி உங்களுடைய கருத்து? சார், விக்ரம் வேதால வந்து சின்ன ஒரு ஒற்றுமை இருக்கு சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாதவன் சாரும் விஜய் சேதுபதியும் பார்த்தீங்கன்னா அவங்க மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து ஃபீல்டுக்குள்ளே வந்தாங்க. அவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா 30 வயசுக்கு மேலே தான். அது ஒரு செமெண்டானஸ் இருக்கு. எப்படி வந்து மணிரத்னமோட படத்தில் வந்து அவர் மின்னலே வந்து கௌதம் வாசுதேவ் மேனன். பட் இந்த ஒரு படம் வந்து ஆக்சுவலாக வந்து மணிரத்னம் நடிச்சு கொடுத்தாரு. அவர் வந்து விஜய் சேதுவும் நடிச்சிருக்காங்க. அதே சமயத்தில் வந்து நம்ம மாதவனும் நடிச்சிருக்காரு. மாதவன் வந்து அலைப்பாய்தல் நடிச்சிருக்காரு. இதுக்கு வந்து விஜய் சேது வந்து செக்கச்சிவந்த வானம் நடிச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து நிறைய ஒற்றுமைகள்லாம் அவங்களுக்குள்ள இருக்கு. அதுவும் மட்டும் இல்லாமல் ஒரு விஜய் சேதுபதி கேரியர்லேயே ஒரு கிளாசிக் கல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் வேதா தான். அது அந்த அளவுக்கு நடிச்சிருக்காங்க. ஏன் கிளாசிக் கல்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து சப்ஜெக்டே ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு டிராகிங் இருக்காது, ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான சப்ஜெக்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் அதே ஹிந்தியில் ரீமேக் பண்ணாங்க. அந்த படம் வந்து ஓடலை. ஏன்னா அதுக்கான ஒரு பொட்டன்ஷியல், அதுக்கான ஒரு பாசிட்டிவ்னஸ் வந்து அங்கே இருக்கிற 2 ஆக்டரும் காட்டல. அதாவது சாயிஃப் அலிகானும் அந்த ரித்திக் ரோஷனும் காட்டல. ஸோ தமிழில் வந்து மாதவனும் அந்த விஜய் சேதுபதியும் கொடுத்த கெத்து வந்து
அவங்க வந்து மெயின்டைன் பண்ணலை. அதனால அந்த படம் வந்து ஹிந்தியில் தோல்வி ஆயிடுச்சு. தமிழில் வந்து அந்த படம் ஒரு பெரிய சகாப்தமாயிடுச்சு. விஜய் சேதுபதியின் தோல்வி படங்கள் பற்றி சொல்லுங்க சார். சார் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சார், இப்போ நிறைய நடிகர்களும் சரி இயக்குநர்களும் சரி, அதுக்கு ஒரு 2 உதாரணம் எடுத்துக்கலாம். ஒன்று கார்த்தி, ஒன்று ஏஎல் விஜய் எடுத்துக்கலாம். இப்போ கார்த்தி பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு 5 படம் நல்ல வெற்றி படங்கள் தான் கொடுத்துட்டு இருந்தாரு. முதல்ல பருத்தி வீரன், அடுத்து 1000ல் ஒருவன், பையா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மகா நல்ல சிறுத்தை எடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கதை தேர்வுன்றது சரியா இல்லை. அலெக்ஸ் பாண்டியன் ஒரு படம் நடிச்சாரு, அது தோல்வி படமா இருந்துச்சு. சகுனின்னு ஒரு படம் எடுத்தாரு, அது தோல்வி படமா போச்சு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பிரியாணி, அந்த மாதிரி பல தோல்வி படங்கள். அதே மாதிரி ஏஎல் விஜய் கூட எடுத்துக்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா கிரீடம் நல்லா ஹிட் ஆச்சு அவருது. அப்புறம் தெய்வமகன் நல்லா ஹிட் ஆயிடுச்சு அவருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாண்டவன்னு ஒரு படம் எடுத்தாரு, அவர் அந்த அளவுக்கு போல. ஈவன் மதராசப்பட்டினம் கூட ஒரு 3வது படம் நல்லா தான் போச்சு. அதுக்கப்புறம் தாண்டவன்னு ஒரு படம் எடுத்தாரு. அதுக்கப்புறம் நிறைய தொடர்ந்து ஃப்ளாப்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. லாஸ்ட் இயரோ ஒரு 6 months பேக் ஒரு அருண்குமார் வச்சு ஒரு படம் எடுத்தாரு. ரொம்ப நாள் கழிச்சு அதான் ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. அந்த கம்பேக்கு தான் அதே மாதிரி தான் விஜய் சேதுபதியும் முதல்ல தேர்வு செய்யும் போது இதற்கு தான் ஆசைப்பட்டாயா, பாலகுமாரா, அந்த மாதிரி ஜிகிரி தந்தா, அந்த மாதிரி படத்தெல்லாம் நல்லா நடிச்சுட்டு நல்ல ஒரு கதை தேர்வுலாம் நல்லா பண்ணிட்டு தான் இருந்தாரு. திடீர்னு என்ன பண்றது, மற்ற நடிகர்கள் மாதிரி அவரும் என்ன பண்ற, ஒரு பணம் அப்படின்றது வரும்போது என்ன ஆகி போச்சு, நிறைய விஷயங்கள் வந்து நம்மளை மறைச்சிரும். அப்படின்னும் போது பணம் வந்த உடனே இப்போ எல்லா சக நடிகர்கள் மாதிரி ஆயிட்டாரு. அதுக்கு பிறகு கொஞ்சம் தயாரிப்பாளரானதுக்கு அப்புறமும் நிறைய தயாரிச்சு பல படங்கள்லாம் நஷ்டப்பட்டாரு. அதுக்கப்புறம் அதை காம்பன்சேட் பண்ணோன்னா ஏதோ ஒரு படம் நம்ம நடிச்சாதான் நம்ம முடியுன்றதுனால இப்போ வந்து தனியாக தோல்வி படம் கொடுத்தாரு. மெயினான ரீசன் வந்து ஒன்று வந்து அவர் கதை தேர்வு, இன்னும் நல்ல இயக்குநர்கள் வரும்போது வந்த புதுசில் பண்ண மாதிரி அது மாதிரி பண்ணுறதும் கிடையாது. இன்னும் அவர் வந்து எல்லாரும் செய்கிற நடிகர்கள் செய்த தப்பை அவரும் செய்ய ஆரம்பிச்சார். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம விஷால், நம்ம தனுஷ் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொந்த தயாரிச்சாங்க. ஆரி அவங்க தயாரித்து நிறைய பேர் அவங்கெல்லாம் முடியல. அதே சேம் ப்ராசஸ் தான் வந்து விஜய் சேதுபதி பண்ணார். அந்த ப்ராசஸ் பண்ணனால தான் இந்த 3 விஷயங்களால் தான் அவருக்கு வந்து இந்த தோல்வின்றது ஏற்பட்டிருக்கு. மகாராஜா கம்பேக் பற்றி உங்கள் கருத்து? முற்றிலும் நம்ம கண்டிப்பாக பாராட்டணும் சார். எப்பவுமே வந்து ஒரு கதவு முன்னா இன்னொரு கதவு திறக்கும் அப்படின்றது சொல்லுவாங்க எல்லாருக்குமே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகாராஜா வந்து நான் படம் பார்த்தேன், முன்னாடி தான் அந்த படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து ஆக்சுவலாக வந்து குரங்கு பொம்மை இயக்குனர் பண்ண நிதின் சுவாமிநாதன் தான் பண்ணியிருந்தாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வெற்றி இயக்குனர். அவரோட காம்பினேஷன் தடவை பண்ணதுனால அந்த படம் வந்து விஜய் சேதுபதி சகாப்தத்திலே வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் சொல்லலாம். ஈவன் இந்த படம் இன்னும் ரீச் ஆகி இன்னும் 1 வாரம் கூட வரல, எங்கள் பசங்களாம் 2 தடவை பார்த்துட்டாங்க. ஸோ அந்த இவர் ஒரு கம்பேக் கொடுத்தது எனக்கு நேர்லி ரொம்ப ஒரு சினிமா ஆர்வலர்ன்ற முறையில் எனக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தான் சொல்ல முடியும். கண்டிப்பாக இனிமேல் வந்து விஜய் சேதுபதின்றவர் கண்டிப்பாக வெற்றி படங்கள் தான் கொடுப்பாரு. அவர் வெற்றிக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக பொதுமக்களான ஒரு ஆடியன்ஸ்ன்ற முறையில் என்னுடைய ஒரு மோட்டிவேஷன் என்றைக்கும் இருக்கும். அவர் வந்து நிறைய நல்ல காரியங்கள் பண்ணிட்டு இருக்காரு, அதில் படமும் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் மகாராஜா கம்பேக் கொடுத்தது உண்மையிலேயே என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான விஷயம் சொன்னோம்னா மகாராஜா அவர் கம்பேக் கொடுத்தது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். அதோட சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்தில் ஒரு சினிமாட்டோகிராஃபர் தினேஷ் புருஷோத்தமன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதை அறிமுகப்படுத்தின அவர் தான். இன்னைக்கு கூத்துப்பட்டையிலேருந்து ஒரு வாழ்வு கொடுத்துருக்காரு, கூத்துப்பட்டைக்கு வாழ்வு கொடுத்துருக்காருன்னு சொல்ல போனால் விஜய் சேதுபதி மட்டும்தான். அவர் தான் வந்து கூத்துப்பட்டையில் இருந்தவங்க அத்தனை பேருமே கூட்டு வந்து அவங்கள யாராவது கேரக்டர் ரோல் பண்ணுமா, ஒரு காமெடி ரோல் பண்ணுமா, எந்த ஒரு ஆர்டிஸ்ட் எந்த பண்ணனா கூட அவர் பண்ணிட்டு இருக்காரு. அவரால் முடிஞ்ச நல்ல காரியங்களை செஞ்சுக்கிறதுக்கு உண்மையிலேயே சொல்கிறேன், நான் அவர் ஒரு பெரிய லெஜெண்ட் தான். அது படத்தில் வந்து கடைசி 10 நிமிஷத்தில் ஆடட் எடிஷன் கொடுப்பாங்க. இப்போ கிளைமேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் கண்டுபிடிப்பாங்க, எண்டுன்னு இருக்கும். அந்த படம் வந்து ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் இருக்கும். ஆடட் எடிஷன் இப்போ விஸ்வாஸில் பார்த்தீங்கன்னா கடைசி டைமில் வந்து அஜித் வந்து அந்த வில்லன் வந்து கன்வின்ஸ் பண்ணுவார். 2வது அந்த பந்தயத்தில் வந்து அவங்க பொண்ணு வந்து ஜெயிப்பாங்க. நம்பர் 2. நம்பர் 3 பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேனரில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட பேர் பக்கத்தில் ஹஸ்பண்டோட பேர் வந்து தூக்குத்துறைன்னு போட்டிருப்பாங்க. இது ஆடட் எடிஷன் நம்பர் 3. இந்த கடைசி இந்த 10 நிமிஷத்தில் என்னென்ன ஆடட் எடிஷன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்றது தான் நம்ம வந்து படத்துக்கு வந்து ஒரு முக்கியமானது. மகாராஜா பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு வருவாங்க, ஆனால் படம் வரைக்கும் நம்ம விஜய் சேதுபதியோட பொண்ணு தான் நினச்சிட்டு இருப்போம். கட்சியில் பார்த்தா வில்லனுடைய பொண்ணாக தான் இருந்திருக்கும். பட் அவள் வந்து கரெக்டாக பேசும்போது எங்கள் அப்பா தான் உனக்கு உயிர் பிச்சை கொடுத்துருக்கான்னு சொல்லி முடிச்சிருக்கலாம் அந்த படத்தை. 2வதாக பார்க்கும்போது அதுக்கப்புறம் அந்த முதுகு திரும்ப பார்த்துட்டு ஐயோ நம்ம குழந்தையாச்சு, நம்ம குழந்தைய இந்த மாதிரி அடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி வில்லன் வந்து ஃபீல் பண்ணி அடித்து விழுந்துடுறான். 2வது ஆடட் எடிஷன். 3வது அவனோட ரத்தம் வந்து அந்த பொண்ணோட கால் மண் பதியும் பாருங்க, அது ரொம்ப டேரக்டர் காமிச்சிடும். அது 3வது ஆடட் எடிஷன். இந்த மாதிரி வந்து கடைசி 10 நிமிஷத்தில் எவ்வளோ ஆடட் எடிஷன் அவங்க கொடுக்குறாங்க, ஒரு டேரக்டர் கொடுக்குறான்றதை பொறுத்து தான் அந்த படம் வருது. அதனால தான் விஸ்வாசம் மகாராஜாவும் இன்னி வரைக்கும் ஒரு பேச முடியும் படமாக கண்டிப்பாக இருக்குது சார். இதுவரை நீங்கள் விஜய் சேதுபதியை பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு திரைப்படத்தோட உங்களை கூடிய சீக்கிரம் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழ் 24. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.